என்ன ப்ரோ மேலேயே பார்த்துட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை ப்ரோ, அந்த பனையில் காய் காய்ச்சிருக்கு, இந்த பனையில் காய் எதுவுமே காய்க்கலையே. அதான் பார்த்து யோசிச்சுட்டு இருக்கேன் என்னவா இருக்கும் அப்படின்னு. தென்னை மரத்தில் பார்த்தோன்னா எல்லா மரத்துலையும் காய் காய்க்கு, ஆனால் பனை மரத்தில் இந்த மரத்தில் காய் காய்ச்சிருக்கு, இந்த மரத்தில் காய் காய்க்கல. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதாவது ப்ரோ, இதை வந்து டயோசிஸ் தாவரங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மரம் வந்து பெண்ணாகவும் இருக்கும், ஒரு மரம் வந்து ஆணாக இருக்கும். ஆண் மரத்தில் வந்து மகரந்தம் இருக்கும், பெண் மரத்தில் வந்து சூழ் இருக்கும். ஆண் மரத்தில் இருந்த மகரந்தம் வந்து பெண் மரத்தில் வந்து சேரும்போது அது வந்து காயாகி பழமாகும். அவ்வளோதான் ப்ரோ. நான் விலங்குகளில் மட்டும்தான் ஆண் பெண் இருக்குமோன்னு நினச்சேன், ஆனால் தாவரங்கள்ல இருக்கா ஆண் பெண்ணு? இல்லை ப்ரோ, இதே மாதிரி ஒரு 4% மரங்கள் இருக்குது நம்ம ஊரில். பார்க்கும்போது பனை மரம், பப்பாளி மரம், பேரிச்சப்பழ மரம், இதெல்லாம் ஆண் மரமும் இருக்குது, பெண் மரமும் இருக்குது. அப்படின்னா ஆண் மரமே ரொம்ப தேவையில்லையா ப்ரோ? பெண் மரம் தானே நம்ம காய் காய்க்கு, அதானே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்னா ஆண் மரமே கம்மியாக இருந்தால் போதுமா, இல்லை தேவையில்லையா? அது எப்படி ப்ரோ? ஆண் மரமும் முக்கியம் தான், பெண் மரமும் முக்கியம் தான். ஆண் மரம் இருந்தால் தான் பெண் மரத்தில் இனப்பெருக்கம் நடக்கும். ஆனால் ஆண் மரம் வந்து பெண் மரத்துக்கு ஈக்குவலாக இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ இருக்கண்டா. ஆனால் ஆண் மரம் இருக்கணும். ஓகே ப்ரோ, அது ஆண் மரமாக பெண் மரமாக நம்மளால் எப்படி கண்டுபிடிக்கும்?